السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 17ஆம் தேதி புதன்கிழமை புனிதமிக்க இந்த முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு வாய்ந்த ஆஷுரா தினமாக இருக்கிறது. ஆஷுராவுடைய தினம் என்பது இந்த உம்மத்திற்கு மாத்திரமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகங்களுக்கு அது சிறப்பான நாளாக தரப்பட்டது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அந்த நாள் சிறப்பிற்குரிய நாளாக கருதப்பட்டு வருகிறது. வரலாற்றின் வழி நெடுகிலும் மிக முக்கியமான எத்தனையோ நிகழ்வுகள் அந்த நாளில் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்வதற்காக இந்த ஆஷுரா நாளை தேர்ந்தெடுத்தார்கள். பல நாட்கள் மீன் வயிற்றில் இருளில் சிக்கி தவித்த சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியேறி சுகவாழ்வை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட காலமாக ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியில் சிக்கி தவித்து வந்த பனூ இஸ்ரவேலர்கள், குர்ஆன் சொல்கிறது, وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை நாம் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய படைகளையும் செங்கடலில் நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஒரே கடல், ஒரு சமூகம் பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்த இன்னொரு சமூகம் அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சி சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. எத்தனையோ சொல்லனா துயரங்களை, துன்பங்களை, சித்திரவதைகளை, ஒரு மிகப்பெரிய சமூகத்தை அடிமைப்படுத்தி வந்த ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு, சர்வாதிகாரத்திற்கு அல்லாஹ் தஆலா சாவுமணி அடித்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதனால்தான் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யூதர்களும் நோன்பு வைத்தார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக நீங்கள் 2 நாட்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். பிறை 9, பிறை 10. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9ஆம் நாள் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் பிறை 9, 10 நோன்பு வைக்கிறோம். வாய்ப்பு இல்லாதவர்கள் பிறை 10, 11 நோன்பு வைக்கலாம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிரஸ் ஸனத்தல்லதி கப்லா. ஆஷுரா நோன்பினுடைய சிறப்பு என்னவென்றால், கடந்த ஓராண்டின் பாவங்களுக்கான பரிகாரமாக அது அமையும். ஆஷுராவுடைய தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான 2 அமல்கள், ஒன்று நோன்பை கடைபிடிப்பது, அதனுடைய எல்லையற்ற நன்மைகளை அடைந்து கொள்ள முயற்சிப்பது. 2வது, ஆஷுராவுடைய தினத்தில் நம்முடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஆஷுராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்கிறாரோ அல்லாஹ் ஆண்டு முழுக்க அவருடைய செல்வத்திலே விசாலத்தன்மையை ஏற்படுத்துவான். ஆஷுராவுடைய நிய்யத் என்பது முஹர்ரம் மாதத்தின் சுன்னத்தான ஆஷுரா நோன்பை அல்லாஹ்வுக்காக நான் நோக்கிறேன் என்று சொல்லி நாம் நிய்யத் வைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் 2 தினங்களும் அந்த நோன்பை நோற்று அதனுடைய உண்மையான மகத்துவத்தையும் அதனுடைய தாற்பயங்களையும் உள்ளத்தில் ஏந்தி அதனுடைய நன்மைகளை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.